Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயும் அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு ஒரு சிம்பிளான சூப்பரான லஞ்ச் மெனு தான் பார்க்க போறோம். சிக்கன் ஈரல் ஃப்ரையும் புதினா ரசமும் தான் செய்ய போறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் ஈரல் ஃப்ரை பண்ண ஒரு பேன் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட்டான பிறகு 1/4 டீஸ்பூன் சோம்பும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இப்போ சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு அதை நம்ம கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் எண்ணெயிலே வதங்கட்டும். அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்குவோம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிறப்பவே அது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதை கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கிட்டு ஒரு தக்காளி ஒன்று சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் உப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளியை கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் அதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். தக்காளி வதங்கினதும் நம்ம மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரக பவுடர் சேர்த்துக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்குவோம். லாஸ்ட்டாக ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்குவோம். இப்போ இதை லைட்டாக கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் அதோட ராஸ்மெல் போகும். மசாலாவை நல்லா வதக்கிட்ட பிறகு நான் சிக்கன் ஈரல் இதோட சேர்த்துக்கிறேன். இது ஒரு 250 கிராம் சிக்கன் ஈரல் எடுத்து நான் மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருந்தேன். அதை இப்போ இந்த மசாலாவோடு சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி ஈரலை எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கிறப்போ அதில் இருக்கிற கவுச்சி ஸ்மெல்லும் போயிடும். இப்போ நல்லா மசாலாவோடு மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ இந்த ஈரல் ஃப்ரைக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஈரல் ஃப்ரைக்கு நிறைய தண்ணி சேர்க்க வேணாம். ஈரல் தண்ணி விட்டு தான் வேகும். அதனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிட்டால் போதும். இப்போ இதை மூடி வச்சுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே விடுவோம். ஈரல் சீக்கிரமாக வெந்துடும். சிக்கன் ஈரல் நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 10 நிமிஷத்தில் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் விட்டோம், ஆனால் தண்ணி பாருங்கள் நிறையா விட்டுருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். ஸ்டவ்வை இப்போ நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஓப்பன்லேயே வச்சு குக் பண்ண போகிறேன். இது தண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா வற்றி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தண்ணி நல்லா வற்றி நல்லா கொஞ்சம் ஒரு தொக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. ஈரலும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இது மாதிரி கரண்டிலே நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஈரல் வெந்துடுச்சான்னு. நான் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது நான் இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஈரலுக்கு பெப்பர் பவுடர் சேர்க்குறப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக சாப் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையும் இதோட சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம ஏற்கனவே சேர்த்த பெப்பர் பவுடர் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து ஈரலை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நம்மளோட ஈரல் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒயிட் ரைஸ்க்கு நம்ம அப்படியே போட்டு சாப்பிடலாம். சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். சாம்பார் ரசத்துக்கும் இந்த ஈரல் ஃப்ரை சூப்பராக இருக்கும். இது ஹெல்த்தியும் கூட. இப்போது இன்றைக்கி நான் இது கூட ஒரு புதினா ரசம் தான் வைக்க போகிறேன். அதை எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்குவோம். இப்போது ஒரு பாத்திரம் வச்சு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட்டான பிறகு மிளகு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், 3 பல்லு பூண்டு இது எல்லாத்தையும் இடித்து சேர்த்துக்கிறேன். தாளிக்கிறதுக்கு 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகும் கருவேப்பிலையும் சேர்த்துக்குவோம். இது கூடவே நான் ரஃப்பாக ஒரு 1/2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். தக்காளியை லைட்டாக வதக்கி விட்டால் போதும், ரொம்ப மசிகிற அளவுக்கு வதக்க வேணாம். இப்போ இதை வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச புதினா பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். புதினா பேஸ்ட்டை இப்படி முன்னாடியே சேர்த்துக்கிறப்போ அதோட பச்சை ஸ்மெல் போகும். இப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
இப்போது ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். நார்மலாக ரசம் வந்து நுர வரப்போ நம்ம நிறுத்திடுவோம். ஆனால் இந்த ரசம் ஒரு கொதி வந்தோடனே நிறுத்துங்க. ஏன்னா அப்போ அந்த புதினாவில் இருக்கிற ரா ஸ்மெல் வந்து அப்போ தான் போகும். நான் அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். ரசம் வந்து ஒரு கொதி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக 2 டேபிள் ஸ்பூன் ரச பவுடர் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நான் பெருங்காயத்தூளும் லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் லாஸ்ட்டாக சேர்க்குறப்போ நல்லா ரசம் வாசமாக இருக்கும் இது மாதிரி மிக்ஸ் பண்ணுறப்போ. இப்போது நான் சாப் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையும் லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன். நம்மளோட புதினா ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கோல்டுலாம் இருக்கிறப்போ நம்ம செஞ்சு சாப்பிட்டா கோல்டுலாம் சீக்கிரமாக சரியாயிடும். இப்போ பாருங்கள், புதினா ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் சாப்பாட்டோடு சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இன்றைக்கி நான் லஞ்சுக்கு புதினா ரசம் சிக்கன் லிவர் ஃப்ரை தான் வந்து செஞ்சுருக்கிறேன். இது ஒரு சூப்பரான டேஸ்டியான சிம்பிளான லஞ்ச் மெனு. வெஜிடேரியன்ஸ் இந்த புதினா ரசத்துக்கு கூட உருளைக்கிழங்கு பொரியல், காய் பொரியல்லாம் கூட செஞ்சு சாப்பிடலாம். அது நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். புதினா ரசம் உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியானது. அதை செஞ்சு கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் இது வரைக்கும் நம்ம ஏஎல் ஃபுட்டாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.